தமிழகத்தில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் அதிமுக வேட்பாளர்கள் 4 பேரும் திமுக வேட்பாளர்கள் 2 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார் மற்றும் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதேபோல் திமுக சார்பில் டி.கே.எஸ். இளங்கோவனும் ஆர்.எஸ். பாரதியும் மனு தாக்கல் செய்தனர். சுயேட்சையாக மேட்டூர் கே. பத்மராஜன், பெரம்பலூர் மங்கூன் நடராஜன், சென்னை விருகம்பாக்கம் கே. குமார், சாலிகிராமம் அக்னி ஸ்ரீ ராமச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ஜமாலுதீன் வேட்புமனுக்களை இன்று பரிசீலனை செய்தார். மனுவை ஏற்க போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரையும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். சுயேட்சைகளுக்கு யாரும் முன்மொழியாததால் அவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மட்டும் ஏற்கப்பட்டன. மனுக்களை வாபஸ் பெற வரும் 3ஆம் தேதியே கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.